அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மதியோடைய காலேஜில் பர்மனண்ட் அவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. மதி பர்மனண்ட் லிஸ்ட் வந்துருச்சு, அதில் உங்கள் பேர் தான் சொன்னாலும் சொல்லாட்டி இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளாஸில் வந்து மதி கிட்ட சொல்ல, அதை கேட்டதும் மதிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு சொல்லி மதி கேட்க, ஆமாம் மதி, உங்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கரஸ்பாண்டன்ட் கூப்பிடுவார் பாருங்க அப்படின்னு சொல்லி கூட வேலை பார்க்குறவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி பியூனும் வந்து மதி மேம் உங்களை கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பியூன் சொல்ல, மதியம் சந்தோஷமாக பார்த்தா இங்கே கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு போகிறாங்க. மே கமெண்ட் சார் அப்படின்னு சொல்லி மதி கேட்க, உள்ளே வாங்க மதி அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் கூப்பிட, மதி கங்க்ராச்சுலேஷன், உங்களுடைய வேலை பெர்மனண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் சொல்லவும், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி மதி சொல்ல, ஆமாம் மதி, வழக்கமாக உங்களுடைய சம்பளம் 20,000 தானே, இதை விட இன்னைக்கு 20,000 எக்ஸ்ட்ரா, இனிமேல் உங்களுடைய சம்பளம் 40,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், என்ன மதி உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கரஸ்பாண்டன்ட் கேட்குறாரு. இல்லை சார், ஏன் அப்படின்னு கேட்டுட்டு மதி தயக்கத்தோட கேட்க, தங்கராஜ் இங்கே வந்திருந்தாரு, தங்கராஜ் உங்கள் ஹஸ்பண்டோடைய மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் கேட்கவும், ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி மதி சொல்ல, அவர் இங்கே வந்து என்னென்னமோ சொன்னார், உங்கள் குடும்ப பிரச்சனை, நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது, அது இதுன்னு என்னென்னமோ வந்து சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை நான் கேட்குறேனோ இல்லையோ, ஆனால் காலேஜோடைய மேனேஜ்மெண்ட் என்ன முடிவெடுக்குதோ அதுதான் இங்கே முடிவாகும். பத்தாவதுக்கு ஸ்டூடெண்ட் கிட்டலாம் உங்களை பற்றி நல்லாவே விசாரிச்சிருக்காங்க, ஸ்டூடெண்ட் கிட்டலாம் உங்களை பற்றி நல்ல ஒப்பீனியன் இருக்குது, கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்டலாம் உங்களை பற்றி விசாரிச்சிருக்காங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து. தங்கராஜ் என்னதான் உங்களை வேலையை விட்டு தூக்க சொன்னாலும் காலேஜ் மேனேஜ்மெண்ட் அதை கேட்குற மாதிரி தெரியலை. சுற்றி முற்றி விசாரிச்சதுல உங்களுக்கு இருக்கிறது நல்ல பேர் மட்டும்தான். அதனாலேயோ என்னவோ தெரியலை, காலேஜ் மேனேஜ்மெண்ட் உங்களை பெர்மனண்ட் ஆக்கிட்டாங்க. மதி, இன்னொன்று சொல்கிறேன், இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் தங்கராஜுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மதி கிட்ட சொல்லவும், சரி சார், நான் எதையும் வெளியில் காட்டிக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி தங்கராஜ் மேலே ஒரு கோபம் பயங்கரமாக வருது. அதோட சரின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு எந்திரிச்சு வெளியில் வந்துடுறாங்க. இங்கே காலேஜில் பார்த்தா எல்லாரும் மதிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. காலேஜும் முடிஞ்சிருது. சரியா மதியை கூப்பிட்றதுக்காக சுரேஷும் வராரு. என்ன இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி மதி யோசனையோட நிற்க, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் பைக்கில் வந்து கூப்பிட்றாரு. மதியும் பைக்கில் ஏறிறாங்க. கொஞ்சம் இந்த பேக்கரி கிட்ட நிப்பாட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியும் சொல்லவும் சுரேஷும் பேக்கரி கிட்ட வண்டியை நிப்பாட்டுறாரு. அங்கே மதி போயிட்டு ஸ்வீட்டெல்லாம் வாங்குறாங்க. என்ன ஸ்வீட்டெல்லாம் வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் பார்த்தா ஒன்றும் புரியலை. இங்கே நேராக தங்கராஜ் வீட்டுக்கு வராம மதியை கூட்டிட்டு சுரேஷ் வீட்டுக்கு வராரு. என்ன அங்கே போகலையா அப்படின்னு சொல்லி மதி கேட்க, இல்லை அப்பா நம்மளை கிளம்பி இங்கே வர சொல்லிட்டாரு, அதான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மதியும் பார்த்தா உள்ள ஒரு தயக்கத்தோடைய வீட்டுக்குள்ளே வராங்க. கையில் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே மாமனார் கிட்ட வந்து ஸ்வீட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி மதி சொல்ல, அவர் மேலே கீழையும் பார்த்தா பார்க்குறாரு. அப்போ தான் லட்சுமி, என்னடி இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு எங்களுக்கு அல்வா கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லவும், இல்லை இல்லை ஸ்வீட் எடுத்துக்கங்க. ஏன் எதுக்கு ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, இல்லை என் வேலை பர்மனண்ட் ஆயிருக்கு, 20,000 சம்பளத்துக்கா இவ்வளவு காலையில் எந்திரிச்சு கிளம்பி போறேன்னு கேட்டீங்க, இனிமேல் என் சம்பளம் 20,000 இல்லை, என் சம்பளம் 40,000 அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, லட்சுமி பார்த்தா வாயை பொழந்து பார்க்குது. 40,000 அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி பார்க்க, ஆமாம் இனிமேல் என் சம்பளம் 40,000, ஸ்வீட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பார்த்தா மதி கொடுக்க, கங்கராஜ்பா மதி அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்ல, இதை கேட்டதும் சுரேஷுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. சும்மாவே 20,000க்கு அந்த ஆட்டம் ஆடுவா, இதில் 40,000 அப்படின்னு சொல்லி சுரேஷு வாயை பொழந்து பார்க்க ராகவனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே மலர்கிட்ட பார்த்தா மதி ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. மதி ஸ்வீட்டை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் மதி கிட்ட எந்த ஒரு வாழ்த்துக்களுமே மலர் சொல்லவே இல்லை. மலர் அமைதியாகவே இருக்காங்க. இது பார்த்தா மதிக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது.